ராகுல் காந்தி என்ன சொன்னார்? பாஜகவின் பாசிசத்தை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி, அந்த பாஜகவின் புதிய தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி. போற இடமெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை தூக்கி காமிச்சுட்டே இருப்பார். அந்த காங்கிரஸ், திமுக கூட பாஜகவோட சேர்ந்துரும்னு இன்னைக்கு பேசுற காங்கிரஸ், இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை, அந்த பாசிச எதிர்ப்பை, மாநில உரிமை பெருப்பை எதிர்ப்பை ஏன் முதல் கொள்கையாக கொள்ளவில்லை? சின்ன மாற்றம் தமிழ்நாட்டுக்கு சாதகமா அந்த கோரிக்கை பட்டியல கொஞ்சம் மாத்திருக்காங்க. பாசிசத்தை எதிர்ப்பது, மாநில உரிமைகளை பாதுகாப்பதுங்கிற விட்டுட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. ஒரு சட்டத்தை ப்ரப்போஸ் செய்யணும்னா தனிநபர், தனி அமைச்சர் செய்ய முடியாது. கேபினெட் தான் முடிவு பண்ணணும். அந்த கேபினெட்ல யார் யார் இருக்காங்க? அரசியல் வித்தகர்கள் அதுலதான் இருக்காங்க. அம்பேத்கர் என்ன, 10 அம்பேத்கருடைய அறிவை கொண்டவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த ஒரு கேபினெட்ல இருக்கிற கட்சிகளை பார்த்தாலே நம்ம கண் கலங்கிடும். காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இவங்கெல்லாம் இருந்து ஒப்புதல் தந்தால்தான் அந்த சட்டம் வரும். பஞ்சபாண்டவர்கள் வருவார்கள். எத்தனை பேர் வந்தாலும் தர்மபுத்திர மாதிரி விஜய் இருப்பார். அவருக்கு இதை பத்தி கவலை இல்லை. சமரசம். இப்பொழுது நாம் கேட்பது, சமரசம் தேவையா, சட்டம் தேவையா? தமிழ்நாட்டில் ஊடகங்கள் விபச்சாரம் செய்கின்றன. தினமும் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்காக ஊடகங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி விவாதங்கள் வருவது இல்லை. கல்வி நம்ம உயிர் பிரச்சனை அல்லவா, அது வரல. வேலை இல்லாத திண்டாட்டங்கிறது உயிர் பிரச்சனை அல்லவா, அதை பத்தி பேசல. பெட்ரோல் பிரச்சனையை பத்தி பேசுறது கிடையாது, எந்த விவாதம் கிடையாது. ஆனால் விவாதிப்பது எல்லாம் அண்ணாமலை அடுத்த முதல்வர் ஆவாரா, ஏன்னா அடுத்த ஆள் ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணணும். இன்னைக்கே என் குழந்தை சொன்னான்னு ஓட்டு போட்டேன்னு சொல்ற பேரண்ட்ஸ், மாணவர்கள் மனநிலையை மாற்றுகின்ற பொழுது, கல்வியை மாற்றுகின்ற பொழுது, அறிவாளிகளாக வர வேண்டியவர்கள் ரசிகர்களாக வருகின்ற பொழுது ஒரு நாடு உருப்பிடுமா, உருப்படாது? கல்வியாளர்னு சொன்னாங்க. இப்ப ரொம்ப கல்வியாளர்கள் இருக்காங்க, எண்ணிக்கையில் ஏராளம். கல்வியை ஆளுபவர்கள், கல்வியின் மூலமாக ஆளுபவர்கள், கல்வியை ஒரு கார்ப்பரேட் கருவியாக மாற்றியவர்கள், அவர்களைத்தான் இன்று கல்வியாளர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே தொடர்களே, அருள் கூர்ந்து என்னை கல்வியாளன் என்று அழைக்க வேண்டாம். பேராசிரியர்கள் பேசுவதில்லையே என்று சொன்னார்கள். பேராசிரியர்கள் அறிவூட்டி, உணர்வூட்டி சமூகத்தை வழிநடத்திய காலங்கள் உண்டு. ஆனால் இன்று பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக மாறிவிட்டார்கள். பேராசிரியர் அமைப்புகள் பெரும்பாலும் தங்களது பணிநலன் குறித்து பேசுகின்றார்கள். எனக்கு 10 ரூபாய் குறைகிறது, அவனுக்கு 10 ரூபாய் அதிகமாகிறது, கேரியர் ப்ரமோஷன். இதை தவிர எதையும் ஆசிரியர் சங்கங்கள் விவாதிப்பது இல்லை. நானும் ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவனாக இருந்தவன், போராட்டங்களில் ஈடுபட்டவன், சிறை சென்றவன். அந்த நிலை வேறு. அன்று ஒரு வாழ்க்கை வசதிக்காக, ஒரு கௌரவமான வாழ்க்கையை ஆசிரியர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டங்கள் வேறு. ஆனால் இன்று மாணவர்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ அக்கறை கொள்ளாத வெறும் ஒரு எம்ப்ளாயி போல அந்த மனநிலையில் செயல்படுகின்ற ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது சிறிது சோர்வுதான் வருகிறது. ஆனாலும் இந்த மக்கள் சமூகம் ஒரு பிரிவினரை நம்பியே இருப்பது இல்லை. ஒரு பிரிவில் நம்மை ஏமாற்றி விட்டால், தமக்குரிய சமூக பணியை செய்ய தவறிவிட்டால் வேறு பிரிவுகள் முன்னால் வரும். ஆகவே இன்று நாம் கூடியிருப்பது ஒரு கல்வி பிரச்சனை மட்டுமல்ல. கல்வி என்னாவது, மாணவர் கல்வி என்னாவது என்று சிலர் குமரி குமரி அடைகின்றார்கள். மாணவர் கல்வி நலனுக்காக எதையும் செய்யலாம் என்றும் கூறுகின்றார்கள். இத்தகைய கல்வியாளர்கள் நீட் பிரச்சனையில மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற பொழுது கண்ணீர் வருவது இல்லை. கல்விக்கூடங்களில் சில குளறுபடிகள், முறைகேடுகள் நடக்கின்ற பொழுது கண்டுகொள்வது இல்லை. கல்வியை பற்றிய அக்கறை எல்லாம் செலக்டிவா வருது. சில பிரச்சனைகளில் கல்வியை பற்றி அதிகம் பேசுகின்றார்கள்.
மாணவர் நலன் பற்றி பேசுகின்றார்கள். நாம் இந்த சூழலில் இந்த யுஜிசி என்ற தலைப்பை பற்றி பேச விரும்புகின்றோம். இது மாணவர்கள் மாநில உரிமை, வெளியிடப்படும் மாநில உரிமை என்பதோடு ஆபத்தில் மாணவர் எதிர்காலம். ஆபத்தில் மாணவர் எதிர்காலம் மட்டுமல்ல, தேசத்தின் எதிர்காலமும் ஆபத்தில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உலகத்தில் எவ்வளவோ நாடுகள் இருக்கு, கூட்டாட்சி நாடுகள்லாம் இருக்கு. எந்த கூட்டாட்சி நாட்டிலும் கல்வி என்பது ஒன்றிய அரசின் பொறுப்பாக இருப்பது இல்லை. அமெரிக்கா உட்பட, ஆஸ்திரேலியா உட்பட கல்வி என்பது மாநில உரிமைகளாகத்தான் உலகில் எங்கும் காணப்படுகின்ற சூழல். இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று நாம் நம்மை வரையறுத்து விட்டோம். அரசியலமைப்பு வரையறுக்குது. மாநிலங்களின் ஒன்றியம். மாநிலங்களின் ஒன்றியம் என்பதற்கான என்ன அழுத்தம், அதில் வருகின்ற அழுத்தம் என்ன? ஒன்றியத்தை உருவாக்குவது மாநிலங்களின் இந்த கூட்டிணைவால். The states pre-exist the federal government. ஏற்கனவே இருக்கின்ற மாநிலங்களால் தங்களது தேவைகளுக்காக, வசதிகளுக்காக, பாதுகாப்புக்காக ஒரு ஒன்றிய அரசு உருவாக்கப்படுகிறது. அங்கே கிரியேட்டர், உருவாக்குவர் யார்? மாநிலங்கள். உருவாக்கப்படுவது ஒன்றிய அரசு. உருவாக்குவனை அழிப்பதற்காக கூட்டாட்சி இருக்க முடியாது. உருவாக்கிய மாநிலங்களை அழிப்பதற்காக ஒரு ஒன்றிய அரசு செயல்பட முடியாது. இது சாதாரண அரசியல் நியதி. இந்த நியதி இந்தியாவில் மட்டும் ஏன் மீறப்படுகிறது? யுஜிசி போன்ற அமைப்பை உலகில் வேறு எந்த நாடுகளிலும் பார்க்க முடியாது. யுஜிசி எப்ப வந்தது? 1956. 56 நேருவின் காலத்தில் கொண்டு வரப்பட்ட யுஜிசியின் நோக்கம் வேறு. அப்பொழுது 1956 கல்விங்கிறது மாநில பட்டியலில் இருக்கு. ஆனால் இந்த 7வது அட்டவணையில் வருகின்ற 66வது என்ட்ரி 66 அதை சுட்டிக்காட்டி இந்த இந்தியாவில் உள்ள மாகாணங்களின் உயர்கல்வி நிறுவனங்களை ஒரு ஒருங்கிணைப்பது என்றால் கோஆர்டினேஷன், ஒரு உறவை பேணுவது, அதற்கு உபதேசம் செய்வது, ஆலோசனை செய்வது, தேவைப்படுகின்ற நிதியுதவி செய்வது என்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் மிக கவனமாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்பொழுது அதற்கு முன்னரேயே ஐஐடி போன்ற நிறுவனங்கள் வந்துவிட்டன. நேருவின் நோக்கம் என்பது நவீன உயர்கல்வியை இந்தியாவில் கொண்டு வருவது, அதற்காக உதவுவது, தொழில்நுட்பம், அந்த அறிவியல் போன்றவற்றை இந்தியா பிற நாடுகளுக்கு ஒப்பாக மேலே வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. 1956 வந்த யுஜிசி வேற, இன்றைக்கு இரக்கம் தருவாயில் இருக்கின்ற யுஜிசி வேற. உண்மையில் இந்த கூட்டத்தை யுஜிசிக்கான இரங்கல் கூட்டமாக கூட நாம் மாற்றிவிடலாம். என்றால் இந்த விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் என்கின்ற சட்டம் இப்பொழுது லோக்சபால இருந்து பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை. 2017 கொண்டு வரப்பட்ட சட்டம், அபாலிஷன் ஆஃப் யுஜிசி ஆக்ட் கொண்டு வந்தாங்க.
அப்புறம் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் என்பதாக ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். இரண்டையும் இணைத்து கொண்டு வந்தார்கள். கடும் எதிர்ப்பை சில கல்வி சிந்தனை கொண்டவர்கள் காட்டினார்கள். அப்ப இருந்த எடப்பாடி அரசு கூட அந்த கேபினட் மீட்டிங்ல ரெசல்யூஷன் போட்டாங்க, இந்த அபாலிஷன் ஆஃப் யூஜிசி ஆக்டை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு போட்டாங்க. இந்த 2 யூஜிசியும் பார்த்தா ஒரு கதையை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஓவியர் இயேசுவை முதல்ல வரைகிறாரு, அதற்கு ஒரு மாடல் எடுக்கிறாரு, ஒரு நபரை மாடல் எடுக்கிறாரு. கொஞ்சம் ஆண்டுகள் முடிஞ்சு ஜூடாஸை வரைய ஏற்பட்டாரு, ஒரு நபரை பிடிக்கிறாரு, அதுக்கு பொருத்தமா இருப்பாருன்னு பார்க்கிறாரு. அவரை மாடலாக வச்சுட்டு ஜூடாஸுடைய ஓவியத்தை அவர் வரைகின்றார். பிறகு அவரை பற்றி விசாரிக்கின்ற பொழுது, அன்று இயேசுவை வரைகின்ற பொழுது நான் தான் மாடலாக இருந்தேன், இன்னைக்கு ஜூடாஸ் மாதிரி இருக்கேன். யூஜிசி அப்படித்தான், இயேசுவாக தோன்றிய யூஜிசி ஜூடாஸாக இன்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது? யூஜிசி அதற்கு மிக குறைவான பொறுப்புகள் தரப்பட்டன, அதிகாரங்கள் தரப்படவில்லை. பொறுப்புகள் மாநில பல்கலைக்கழகங்கள், மாநிலங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த அந்த அறிவினை பெறுவதற்காக ஆலோசனை வழங்குவது, பல்கலைக்கழகங்களுடைய உறவினை சீரமைப்பது, இந்த ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக சிறிது நிதி வழங்குவது, அவ்வளவுதான். இன்றைக்கும் யூஜிசி அந்த நிதித்தான் கொடுக்குது, ஆனா ரொம்ப குறைவா கொடுத்துட்டு இருக்கு. இந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் வர்ற அடிப்படை செலவு இருக்கு இல்லையா, ஆசிரியருக்கு ஊதியம் வழங்குவது, அலுவலரை பாதுகாப்பது, மற்ற செலவெல்லாம் யூஜிசி கொடுப்பது இல்லை. நீங்க ஒன் டைம் கிராண்ட் ஒன்று கொடுப்பாங்க, கொஞ்சம் புத்தகங்களை வாங்கிப்பாங்க, இல்லை சில லேபை செட் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சிறப்பு நிதி என்பது தொடர் நிதி அல்ல, சிறப்பு நிதியை மட்டுமே தருகின்ற யூஜிசி. அந்த யூஜிசி என்ன ஆயிற்று என்றால், பரிந்துரை வழங்குவதற்கு பதில் அதை விட்டு ஆணைகளை இட ஆரம்பித்தது. ஆணைகளை இடுகின்ற பொழுது அது அத்துமீற ஆரம்பித்தது. பல்கலைக்கழகங்கள் என்பது யூஜிசிக்கு முன்னாலே இருக்கு. சென்னை பல்கலைக்கழகம் இந்தியாவில் உள்ள 3 தலையாய பல்கலைக்கழகங்கள் ஒன்று. முதல் பல்கலைக்கழகம் கல்கத்தா, 2வது மும்பை, 3வது சென்னை. ஒரே ஆண்டுல 3 மாதங்கள்ல வர்ற விஷயம். அப்ப அது பல்கலைக்கழகத்துக்கு பணியே தேர்வு நடத்துவது, தரமான கல்வி, சீரான கல்வி உறுதி செய்வது. அப்போ இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. 1914க்கு மேலதான் பல்கலைக்கழகத்திலேயே ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன, துறைகள் வளர ஆரம்பித்தன. அது வரைக்கும் கிடையாது. சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்படி வந்த முதல் துறைன்னு பார்க்கறதுல அந்த எக்கனாமிக்ஸ், வரலாறு, அதற்கப்புறம் பாட்டனின்னு சொல்ற சப்ஜெக்ட், இதுதான் முதல்ல வந்த துறைகள். ஆய்வு மட்டும், வகுப்பு கிடையாது. மால்கம் ஆதிசேஷியா சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னால், 3-4 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் துணைவர் அந்த வந்த பிறகுதான் அந்த பல்கலைக்கழகங்களில் முதுகலை படிப்புகள் துவக்கப்பட்டன. இந்த பல்கலைக்கழகங்கிறதே துவக்கப்பட்ட பொழுது இந்த பல்கலைக்கழகத்திற்கு சுயாட்சி உரிமை வேண்டும் என்பதில் அந்த ஆங்கிலேயர்களையே ரொம்ப உறுதியா இருந்தாங்க. பல்கலைக்கழகத்திற்கு சுயாட்சி, அரசின் தலையீடு, அந்நிய தலையீடு கூடாது. இதற்காக கல்வி சிறந்தவர்களை வைத்துக்கொண்டு இதை நடத்துவதுங்கிறது. இப்ப கரிக்குலம், பாட கட்டமைப்பு, சிலபஸ், பாடத்திட்டங்கள், இதையெல்லாம் உருவாக்குற பொறுப்பு பல்கலைக்கழகத்திற்கு. அதற்காக அமைப்புகள்,
கல்வியாளர், திறனாளர் அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டு, இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு, பல்கலைக்கழகம் தான் உயர்கல்வியில உச்சமான அதிகாரத்தில் இருந்தது. ஆட்டோனமி. நிதியை வழங்குற பொறுப்பை மட்டும் மாநில அரசு எடுத்துருச்சு. உலகில் அனைத்து நாடுகளிலும் உயர்கல்வி அமைப்புகளுக்கு இந்த சுயாட்சி என்பது மிக முக்கியமானது. அரசின் பிடியில் இருக்கக்கூடாது, அரசின் உதவியில் இருக்கலாம். அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அரசோடு இணங்கி போவதுங்கிறது சில நிதியை பெறுவதற்காக. கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்படி இருந்த அமைப்பு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு சுதந்திரம் பறிபோகுது. ரொம்ப விபரீதமான, வினோதமான ஒரு நிலைமை. கல்வி அமைப்புகள் சுதந்திரத்தை இழக்கின்றன. இந்த யூஜிசி 1956 வந்ததுக்கு அப்புறம் அதுப்போ இந்த சிறப்பு நிறுவனங்கள்ல ஐஐடி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த பொது சட்டத்தில், அது மைய அரசினுடைய சிறப்பு நிதியில வர்றது. அரசு, மத்திய அரசு அலுவலர்கள் குழந்தைகளுக்காக சில பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் சொல்றாங்க, அதே மாதிரி பள்ளிகள் இருந்தன. பிறகு இந்த நேஷனல் அந்த படை பிரிவினருக்காக இருந்தன சிறப்பு பள்ளிகள், பொது பள்ளிகள் அல்ல. அத்தகைய பள்ளிகளுக்கு மத்திய அரசு செலவு செய்தது. மாநிலங்களில் மத்திய அரசு பள்ளிகளை துவக்க ஏறக்குறைய 1975 வரையில் முன்வரவில்லை. ஏனென்றால் மாநில உரிமை. கல்வி என்பது திட்டமிடப்பட்டு வர வேண்டும். கல்வி ஒவ்வொரு மாட்டம் அந்த ஒரு சர்வே எடுக்கிறதே கிடையாது. கல்வியை பற்றிய சர்வே என்பது தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் சமூக அக்கறையுள்ள ஆட்சியாளர்கள் இருக்கின்ற பொழுது, காமராஜர் மாதிரியோ அல்லது எம்ஜிஆர், கலைஞர் மாதிரியான நபர்கள் இருக்கும், இந்த கல்வி பரவலாக்குவது என்பது ஒரு முக்கிய திட்டமாக மாறி கல்வியை பரவலாக்குகின்ற பொழுது ஆர்வத்தினால் அவர்கள் கல்லூரியில் எண்ணிக்கையை பிரிக்கிறார்கள். 1967 அண்ணா அவர்கள் தலைமையில் இங்கே ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆட்சி அமைக்கப்பட்ட பொழுது உயர்கல்வி கிராமத்து மாணவர்களையும் சென்று அடைய வேண்டும் என்று அன்றைய திமுக அரசு முடிவு செய்தது. ஆனால் நிதி இல்லை. நம்ம நாட்டில் என்ன வினோதம்னா, நிதி இருக்கா இல்லையாங்கிறது யார் சொல்லுவாங்கன்னா ஐஏஎஸ் தான் சொல்லுவாங்க. நமது நிதியை பற்றி முழு தகவல் அவர்களிடம் இருப்பதாக பொருள். ஐஏஎஸ்னுடைய ஆலோசனையை பெற்று தான் செய்ய முடியும். இன்றைக்கு அந்த நிலைமை தான் இருக்கு. அண்ணா இருக்கின்ற, காமராஜர் இருக்கின்ற பொழுதே மதிய உணவு திட்டத்திற்கு ஐஏஎஸ் தடை போட்டார்கள். அரசு பணத்தையும் அப்படி வீணடிக்க முடியாது, செலவு என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடக்குது. அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னாங்க, இந்த மதிய உணவு திட்டம் இட் இஸ் நாட் ஃபீசிபிள் அப்படின்ட்டு போட்டாங்க. நேரு தலைமை வகிக்கிறார். காமராஜர் அந்த ஃபைலை தூக்கி வீசிடுகிறார். என் மக்களுக்கு நான் விரும்புகின்ற பணியை செய்ய தடையாக இருந்தால் இந்த பதவி எனக்கு எதற்கு, செய்ய முடியவில்லை என்று சொல்வதற்கு ஒரு ஐஏஎஸ் வேணுமான்னு கேட்டுட்டு போறார். நேரு அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அத்தகைய ஆலோசனைகளை தான் நீங்கள் வழங்க வேண்டுமே தவிர திட்டங்களை நீங்களாக முடிவு செய்து மாற்றிவிட முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒரு மதிய உணவு திட்டமே அவ்வளோ கஷ்டப்பட்டது. இப்போ செலவு அதிகமாகுது இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கேபினெட்ல ஒரு முடிவெடுத்தாங்க, நாங்கள் ஒவ்வொரு கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் செலவு வரும். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு 67ல். அதில் நீங்கள் 5 லட்சம் மக்கள்கிட்ட திரட்டி கொடுத்தீங்கன்னா மீதி 5 லட்சத்தை அரசு கொடுக்கும். 10 லட்சமும் ஒருத்தரை கொடுத்துட்டாருன்னா அவர் பேர்லேயே கல்லூரி எங்கும். அதன் விளைவாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கல்லூரிகள் வந்தன.
இப்போ நாமக்கல்ல 2 கல்லூரி, ஒவ்வொரு இடத்துலையும் கல்லூரி வந்தது. அப்ப இந்த ஐஏஎஸ்னுடைய அந்த தடைகளை மீறி அது கொண்டு வந்தார்கள். கல்லூரிகள் எண்ணிக்கை பெறுகிறது. என்ன நடக்கலைன்னா, அப்பொழுதும் ஐஏஎஸ் தலையிட்டால் இந்த கல்லூரிகளில் செலவில்லாத பாடத்துறைகள் மட்டுமே புகுத்தப்பட்டன. ஹியூமனிட்டிஸ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் புகுத்துருவாங்க. சயின்ஸ் வராது. மேத்ஸ் கொடுத்துருங்க, கணிதம் கொடுத்துடலாம், லேபு தேவையில்லை. இப்படி செலவை குறைப்பதற்காகவே இருக்கின்ற அதிகாரிகள் இந்தியாவில் இன்றும் அவர்கள்தான் கோலோச்சுகின்றார்கள். இப்போ அந்த அதிகாரிகள் அத்தகைய, உங்களுக்கு தெரியும், ஒரு சமூக உளவியல் ஒன்று இருக்கு. அதிகாரிகள் தனி மனிதர்கள் மட்டுமல்ல, சமூக பிரிவின் அந்த விருப்பு வெறுப்பு காழ்ப்புகளையும் உள்வாங்கியவர்கள் தான். இந்த அமைப்புகளில் புகுந்த அந்த பிரிவினர், ஆதிக்கம் செலுத்திய பிரிவினர் யூஜிசிய ஒரு கட்டளையிடும் அமைப்பாக மாற்றுகின்றது. அப்போ சொல்றாங்க, துணைவேந்தர் நியமனத்துல ஒரு கட்டம் மேலேயே போனாங்க. ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் ஒரு யூஜிசி உடைய நாமினி இருக்கணும். அது ஆட்டானமஸ் காலேஜில் கட்டாயப்படுத்தினார்கள். மத்திய பிரதேஷ்லேயோ யூபிலேயோ மேகாலயாவில் இருக்க ஒருத்தரை நாமினின்னு ஒரு கல்லூரியை போடுவாங்க. அவர் போகிறதுக்கு ஃப்ளைட் சார்ஜ். இங்கே வந்தால் ராமேஸ்வரம், சிதம்பரம்லாம் பார்க்காம போக முடியாது, திருப்பதி போகணும். அதோட அவங்களுக்கு வேண்டிய இந்த பெண்கள் அவங்களுக்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டு, ஆண்களுக்கு தேவையான மற்ற விஷயம்லாம் எல்லாம் இந்த மரியாதை, முதல் மரியாதையோடு அவங்கள அனுப்பணும். கல்லூரிகள் செலவில் இந்த யூஜிசியினுடைய நாமினிஸ் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம். நான் ஒரு கல்லூரியில் ஒரு ஆலோசகராக இருந்தேன். அந்த கல்லூரியில் யூஜிசிஏ சார்பாக ஒரு நாமினி வர்றாங்க. அந்த நாமினி எதுக்கு எடுத்தாலும் குற்றம், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. எதுக்கு எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பார்க்கறது இல்லையா, கேட்கறது இல்லையா, உங்களுக்கு அந்த விஷயமே தெரியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. பொறுக்க முடியாமல் நான் தலையிட்டேன். மேடம், நீங்கள் ஒரு ஐடியல் கல்லூரியை சொல்லுங்கள், அந்த ஐடியல் கல்லூரியுடைய முடிவுரத்தை உங்களுக்கு கொடுங்க, அதை பார்த்து இவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு. அப்படி ஒரு ஐடியல் கல்லூரியே கிடையாது. நமது கல்லூரிகள் என்றால், பொதுவாக சவுத்தில் தமிழ்நாட்டில் வர்ற கல்லூரிகள் என்றால் தீண்டத்தகாத கல்லூரிகளைப் போல அப்படி பார்த்தாங்க. இப்போ யூஜிசியினுடைய அந்த கட்டமைப்பு வேறு விதமாக மாற்றப்படுவது என்பது ஆதிக்க பிரிவினரின் சதிவேலை. அதன் உச்சகட்டம் தான் இது. ஆனால் சென்னை பல்கலைக்கழகம் எப்படி? தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 2 இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா மைய அரசு, ஸ்டேட் யூனிவர்சிட்டினா மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்களால் உருவாக்கப்படுபவை, மாநில நிதியால் நடத்தப்படுபவை. அதை பிளாக் கிராண்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு சேலரி கிராண்ட்னு கல்லூரிகள்ல, இங்கே வரத்துல பிளாக் கிராண்ட் இருப்பாங்க. இப்படிதான் கல்லூரிகள் போகுது. அப்போ இதற்கு சென்னை பல்கலைக்கழக சட்டம்னு ஒன்று இருக்கு. மாநில அரசில் 1923 நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட சட்டம். அது வரைக்கும் பல்கலைக்கழகத்தை யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அதை உருவாக்கின காலம் 1857 வைஸ்ராய் வந்த காலத்தில் 3 வந்தது. ஆனால் இதை பற்றி மாநிலங்கள் அக்கறைப்படாமல் இருந்தது. நீதி கட்சி தான் முயற்சி எடுத்து சென்னை பல்கலைக்கழக சட்டம் என்பதாக ஒன்றை நிறைவேற்றிய. பல்கலைக்கழகம் எதற்காக இயங்க வேண்டும், எப்படி இயங்க வேண்டும், உள்ளே இருக்கின்ற அமைப்புகள் எப்படி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். இன்றைக்கும் பல்கலைக்கழக சட்டங்களின் அடிப்படை அந்த 1923 சென்னை பல்கலைக்கழக சட்டம். மாநில உரிமைன்னு வந்தாச்சு. 1919 சட்டப்படியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990, 1935 சட்டப்படியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. 1935 ஆக்டில் தான் முதல்ல இது முறையாக மாநில உரிமைகள் பொறுப்புகள் மைய அரசின் பொறுப்புகள்னு பிரிக்கப்பட்டது. கல்வி
அந்த காலங்களில் எல்லாம் அந்த புதிய சட்டங்கள் வந்த பொழுது எல்லாம் உலக நடைமுறையை ஒட்டி மாநிலங்களுக்கே தரப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு உயர்கல்வி நிறுவனம் வந்துருச்சுன்னா அது மைய அரசாங்கத்துல வரணும். பிஜேபியால மட்டும் வருதுன்னு சொல்ல மாட்டேன். பாஜகவின் சிந்தனையை கொண்ட மற்றவர்களும் இருக்கின்றார்கள். சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இருக்கின்றார்கள், ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். அவர்கள் ஊடுருவி செய்தார்கள். இன்று பாஜக ஆளுகின்ற பொழுது நேரடியாக செய்கின்றார்கள். இப்ப இந்த இதுங்கிறது ஒரு சட்டம், பல்கலைக்கழக சட்டம் சட்டமன்றத்தால் நிறுவப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகள் இருக்கின்றன. யூஜிசிங்கிறது யூஜிசியை பாராளுமன்ற சட்டம் உருவாக்கியது. அதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் பொறுப்புகள் வேறு. யூஜிசி விதின்ட்டு யூஜிசியில் இருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொன்றாக அனுப்புவார்கள். ஒரு யூஜிசிங்கிற அதிகார அமைப்பு தருகின்ற விதி எப்படி சட்டமன்ற சட்டத்தை விட உயர்ந்ததாக இருக்க முடியும்? ஒரு பாராளுமன்ற சட்டத்திற்கும் ஒரு மாநில சட்டமன்றத்திற்கும் மோதல் வருகின்ற பொழுது இருக்கின்ற நிலைமை வேறு. ஒரு அதிகாரிகள் தெரிகின்ற ஆணை விதியாக மாறுகின்ற பொழுது அது எப்படி மாநில அரசால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை மீறுவதாக இருக்க முடியும்? சென்னை பல்கலைக்கழக சட்டத்தின்படி துணைவேந்தரை நியமிப்பதற்கு 3 பேர் கொண்ட அந்த குழு அமைக்கப்பட வேண்டும். சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டி. முன்னையெல்லாம் சர்ச் தான் இருந்தது, யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க யாரு கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க, அவங்களா தேடி பிடிச்சி ஒருத்தரை பிடிச்சி விசின்னு கொண்டு உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் பிசி ஆசை வந்துடுச்சு. நிறைய பேர் பயோடேட்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பேராசிரியர்னு சொல்ற காரணம் அதுதான். கொண்டு பயோடேட்டா கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வசதியா போச்சு. உடனே கொஞ்சம் பேர் லபோன்னு பேச ஆரம்பிச்சாங்க. என்னங்க ஒரு தகுதியிலாம் வந்துட்டான். அதுக்காக தான் யூஜிசி காத்துட்டு தகுதியை நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு துணைவேந்தர் ஆவதற்கு என்ன தகுதி, என்ன விதிமுறைகள் சொன்னாங்க. இதை உறுதி செய்வதற்கு யூஜிசி பிரதிநிதி அங்க இருப்பார். ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, நடைமுறைப்படுத்தணும். நீதிபதி ஒரு ஜட்ஜை கூட அனுப்புவார அதை நடைமுறைப்படுத்தணும். இவர் யூஜிசி அவருடைய நாமினி அனுப்பணும். ஒரு விதி. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கொஞ்சம் சிறப்பாக கையாண்டது. ஏன்னா அதில் இருக்கிற விளைவுகள் நமக்கு தெரியும். உயர்கல்வி முற்றிலுமாக இந்த கவர்னர் தலைமையில் இருக்கின்ற மத்திய அரசுக்கு சென்றுவிடும். அந்த விதியை நடைமுறைப்படுத்துன்னு சொல்றாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணணும். செனட்ல, சிண்டிகேட்ல அப்படின்ட்டு இருக்க கவர்னர் நாமினி இருப்பாங்க. ஆனா 3 பேரும் சேர்ந்து ஒரு பேனலை கொடுக்கணும். அந்த பேனலை கொடுக்கிற சமயத்தில் கவர்னர் மைய அரசனுடைய ஆளு, யூஜிசி மைய அரசனுடைய ஆளு. இவங்க லிஸ்ட்ல எத்தனை பேரை கொடுத்தாலும் அவங்க ஆளை சொன்ன ஆளை டிக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த சர்ச் கமிட்டிங்கிறது கவர்னர் கண்ட்ரோல்ல வரணுங்கிறதுக்காக செய்கிற வேலை இது. குஜராத்தில் சில பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் முதலமைச்சர். மோடியின் கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற குஜராத்தில் சில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் முதலமைச்சராக இருக்கின்றார். ஜெயலலிதா இங்க இருக்கிறதுல அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஃபைனான்ஸ் கல்லூரின்னு நினைக்கிறேன் அந்த பல்கலைக்கழகம், அது வர்ற சமயத்தில் ஐஏஎஸ் சொன்னாங்க கவர்னர் சான்சலர் போடணுன்ட்டு. இந்த அம்மா கொஞ்சம் லிஸ்ட் வாங்கி வச்சிருந்தாங்க. பீகார்ல இந்த பல்கலைக்கழகத்துல முதல்வர் தானே வேந்தர், குஜராத்தில் முதல்வர் தானே வேந்தர். அப்படி எந்த சட்டத்துல இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னர் வில் பி தி சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டின்னு எங்க இருக்கா? கவர்னர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இல்லை. அந்த காலத்துல ஒரு மரியாதை நிமித்தமாக கவர்னரை சேர்த்துட்டாங்க. அது மரியாதை இழந்த மற்றவர்களால் மாற்றப்படுகின்ற பொழுது அந்த கிளாஸ் அந்த ஒரு மரபை மாற்றுறாங்க. மரபை மாற்றி தான் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நியமனத்தில்
இந்த வேந்தர் பொறுப்பை வந்து மக்களது விருப்பத்தை பிரதிபலிக்கின்ற தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முதலமைச்சரிடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாமினேட்டட் மெம்பர் cannot decide the educational fate of the state. ஒரு அதிகாரி தீர்மானம் செய்தால் அது ஜனநாயகமே இல்லை. எந்த பொறுப்பு இல்லாதவர் செய்தால் எப்படி ஜனநாயகமாகும்? அப்ப இதை கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே தோழர் மருதை என்ன சொன்னார், இப்படி கேஸ் எல்லாம் போச்சு, தீர்ப்புகள் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து நீதிமன்றம் நீதியாகவே இருக்கும்னு எப்போ எதிர்பார்க்க முடியாது. அது அங்கே இருக்கின்ற மனிதர்களை பொறுத்த விஷயம். நமக்கு வேடிக்கையான தீர்ப்புகள் வரும், விபரீதமான தீர்ப்புகள் வரும். நாம் வந்து நீதிமன்றத்தை நீதிபதிகளை நீதி தேவன் நம்ம சொல்றது இல்லை. நீதி தேவ மயக்கம் அப்படின்னு அண்ணா எழுதினார். ஆனால் அறிவுள்ள மாந்தர்கள் நீதிபதிகளை நீதித்துறையின் உயர் அதிகாரின்னு சொல்லலாமே தவிர நீதி தேவன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் மனிதர்கள். அந்த மனிதர் இந்தியாவில் அந்த மனிதர்கள் ஜாதியினராகவும் இருக்கின்றார்கள். மற்ற நாடுகள் இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்னு அமெரிக்கா ரொம்ப காலம் இருந்தது. சட்டம் வந்த அப்புறம் மனிதர்கள் மாறிக்கொண்டார்கள், சட்டத்தை மாற்றல. ஆனா இங்க இந்த பிரச்சனை வரதுல என்ன ஆகுதுன்னா, RN ரவி காலத்தில் இந்த பிரச்சனை வந்து உச்சகட்டம் வருது. அவர் வந்து நேரா போறாரு, பல்கலைக்கழகத்தில் கூட்டங்களை கூப்பிடுறாரு, பேசுறாரு, ஆசிரியர்கிட்ட எச்சரிக்கை கொடுக்குறாரு, எதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. எங்களை போன்றவர்கள் அரசாங்கத்திட்ட சொன்னோம், இப்படி தலையிடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது, எதிர் நடவடிக்கை தேவை அப்படின்னு கேட்டோம். அப்ப அமைச்சர் இந்த பொன்முடி கொஞ்சம் அடக்கி வச்சார்னு சொல்லலாம், ஆனாலும் மறுப்பை தெரிவித்தார், இது தவறுன்னு சுட்டி காட்டினார். அப்ப ஏறக்குறைய ஒரு இரட்டை ஆட்சி இங்கே ஏற்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் படி ஒரே கவர்மெண்ட் தான் மாநிலத்தில். ஆனா இந்த நடைமுறையால தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை கவர்னருடைய துறையாக மாறுகிறது. அதுக்கு ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. நாமினேட் அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்துகின்றார்கள். அப்ப அவர் சொல்றாரு, மும்மொழி கொள்கை ஏன் வரல, 4 இயர் டிகிரி கோர்ஸ் ஏன் வரல கேட்கிறார், இன்டகிரேட் கோர்ஸ் ஏன் வரல, பல்கலைக்கழகம் எச்சரிக்கை நடத்துறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு என்டோமென்ட் வச்சிருக்கேன், 3 என்டோமென்ட் என்னுடைய பேர்ல இருக்கு. ஒரு என்டோமென்ட் வந்து பெரியாரியல்னு ஒரு என்டோமென்ட் இருக்கு. அந்த பெரியாரியல்ல ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு வீரமணியை கூப்பிட்டோம், ஆசிரியர் வீரமணி. அவர் வர்றாரு, கவர்னர் அங்கிருந்து வயசான தகவல் எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க, ஒரு தேச ஒற்றுமை தேசியத்தை தேசப்பற்று இருக்கிற நாட்டில் இது எப்படி நடக்கும்னு அந்த அந்த அறை மூடப்படுகின்றது, கூட்டு போடுறாங்க, கூட்டம் நடப்பதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. அப்ப நாங்க சொன்னோம், நாங்க மரத்தடியில் வேணா நடத்துவோம். கடைசியில் வேற ஒரு துறையில ஒரு ஹாலில் வச்சு நடத்தணும். கடைசி நிமிஷத்துல நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா நடத்துங்க அப்படின்ட்டு அமைதியா இருக்க எங்களுக்கு சொன்னாங்க. நடத்தப்பட்டது. ஒரு அகாடமிக் பாடியில ஒரு தலைப்புல யாரு பேசணும், எதை பேசணும், எப்ப பேசணுங்கிறத கவர்னர் தீர்மானம் பண்றார். தலையாட்டுவதற்கு துணைவேந்தர்கள் தேவை, அதனால் துணைவேந்தர்களை அவர் நியமிக்க விரும்புகின்றார். சரி, இதுல என்ன தப்பு, சமரசம் பேசுறாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, இதனால் நிற்கிது. நம்ம தோழர் குறிப்பிட்டதால இந்த நம்ம நவீன கல்வியாளர்கள் அவங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மாணவர் இருந்தாலும் என்ன ஆகுது, ஒரு சமரசம் பேசிடலாமே. இப்போ வந்து 3 பேர் இருக்கோம், யூஜிசி நாமினியை சேர்த்துக்கலாம். இன்று இருக்கின்ற சட்டப்படி முடியாது. இன்று இருக்கின்ற சென்னை பல்கலைக்கழக சட்டப்படி 3 பேர் தான் இருக்க முடியும். சட்டத்தை மாற்றணும், மாற்றி 5 பேரா விரிவாக்கம், விகசித்துன்னா விரிவாக்கம்னு பேரு, விகசித் பாரத்னா வளர்ச்சி அடைந்த பாரத் அப்படின்னு பேரு. கவர்னர் அதிகாரம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, கமிட்டி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. 3 பேர் கமிட்டி 5 பேரா மாத்துறது. அந்த யூஜிசி நாமினியை சேர்த்துங்க, பிளஸ் நீங்க வேற ஒருத்தரை நீங்க வந்து போட்டுங்க அப்படின்ட்டு சொல்லி, அப்ப இவர் விஸ்வநாதன் சொல்றாரு. விஸ்வநாதன் அவர் தனிப்பட்ட முறையில் நம்ம அவரை வந்து விமர்சனம் செய்யல, அவர் பல திறமை உள்ளவர்,
நல்ல நடன கலைஞர், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அது வேற விஷயம். அவருடைய டேலண்ட்டுக்கு அவர் எங்கேயும் இருக்க வேண்டியவர். ஆனா அந்த விஸ்வநாதன் இதை ப்ரப்போஸ் பண்றார், சமரசம். நம்ம எதுக்கு முரண்டு பண்ணணும்? சமரசம், மாணவர் நலன் இருக்கு, சமரசம் செய்து கொள்ளலாமே, இதை தீர்த்தலாமே, 5 பேரை நாம நியமிக்கலாமே. அதெல்லாம் யூஜிசி நாமினி. இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தின் மாநிலத்தின் சுயாட்சி என்பதற்காக அன்று இருந்த அரசுகள் மேற்கொண்ட போராட்டங்கள், முயற்சிகள், செலவுகள் அனைத்தும் அவர்களது சொந்த நலனுக்காகவா? மாநில உரிமையை தக்க வைப்பதற்காக. ஒரு சட்டத்தை மீறுவதற்கு சமரசம் பேசுகின்றவர் விஸ்வநாதன். எப்பேற்பட்ட விஸ்வநாதன்? ராகுல் காந்தியின் சீடர். ராகுல் காந்தி என்ன சொன்னார்? அவர் இந்தியா கூட்டணி அமைக்கிற சொன்னாரு, பாஜகவின் பாசிசத்தை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி, அந்த பாஜகவின் புதிய தேசிய கல்விக்கொள்கை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி. போற இடமெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை தூக்கி காமிச்சுட்டே இருப்பார். அவர் பாரத் ஜோடோன்னு இந்தியா முழுக்க நடைபயணம் பண்ணார். அதுல முழுக்க விஸ்வநாதன் போலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கலாம். அந்த காங்கிரஸ் மற்றவர்கள் எல்லாம் பாஜக எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி உபதேசம் செய்கின்ற காங்கிரஸ், திமுக கூட பாஜகவோட சேர்ந்துரும்னு இன்னைக்கு பேசுற காங்கிரஸ், இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை, அந்த பாசிச எதிர்ப்பை, மாநில உரிமை பொறுப்பை எதிர்ப்பை ஏன் முதல் கொள்கையாக கொள்ளவில்லை? இப்போ சின்ன மாற்றம் தமிழ்நாட்டுக்கு சாதகமா அந்த கோரிக்கை பட்டியல கொஞ்சம் மாத்திருக்காங்க. பாசிசத்தை எதிர்ப்பது, அந்த மாநில உரிமைகளை பாதுகாப்பதுங்கிற விட்டுட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. ஆட்சியில் பங்கு வந்தப்புறம் கொள்கை வேறு, ஆட்சி வேறு. ஒரு சட்டத்தை ப்ரப்போஸ் செய்யணும்னா தனிநபர், தனி அமைச்சர் செய்ய முடியாது, கேபினட் தான் முடிவு பண்ணணும். அந்த கேபினட்ல யார் யார் இருக்காங்க? அரசியல் வித்தகர்லாம் அதுல தான் இருக்காங்க. அம்பேத்கர் என்ன, 10 அம்பேத்கருடைய அறிவை கொண்டவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த சட்ட, அந்த ஒரு கேபினட்ல இருக்கிற கட்சிகளை பார்த்தாலே நம்ம கண் கலங்கிடும். காங்கிரஸ் தாவேக்கா போட்டோம், அவங்க பொதுவா தண்ணி மாதிரி எதை பட்டாலும் அந்த கலர்ல மாறிடுன்னு வைங்க. ஆனா இவங்க காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், எந்த கல்விக் கொள்கையின் மூலமாக இந்துத்துவாவை பரப்ப விரும்புகின்றார்களோ அந்த நோக்கத்துக்காக துணைவேந்தர் நியமனத்தில் கவர்னர் அதிகாரத்தை எதிர்க்க அவர்கள் கொள்கை கோஷம் இட்டார்களோ அந்த இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். இவங்கெல்லாம் இருந்து ஒப்புதல் தந்தால்தான் அந்த சட்டம் வரும். பஞ்சபாண்டவர்கள் வருவார்கள். எத்தனை பேர் வந்தாலும் தர்மபுத்திர மாதிரி விஜய் இருப்பார். அவருக்கு இதை பத்தி கவலை இல்லை. சமரசம், இப்பொழுது நாம் கேட்பது சமரசம் தேவையா, சட்டம் தேவையா? சமரசம் எதற்காக? மாநில உரிமையை விட்டு கொடுப்பதற்காக. இது நடைமுறைக்கு வந்துவிட்டால் என்ன ஆகும்னா, அது எல்லாரும் தெரியும். ஆனா நாம வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அப்படின்ட்டு கலைஞர் பூம்புகார்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல புயல் வந்தது, பக்தவரசு அமைச்சரகத்துல வர்றதுல நிறைய இழப்புகள் ஏற்பட்டது. எதிர்பாராத இழப்புன்னாரு. கலைஞர் அதை இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு பாடல் எழுதினாரு. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்தவின் விற்பனனோ அவரை ஏமாளி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். வருமுன் தெரியணும் இல்லையா? இது வந்துருச்சுன்னா கல்விங்கிறது, உயர்கல்வி நிச்சயமா கவர்னர் கையில். ஆனா அது கூட முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்னா, இப்பொழுது நாடாளுமன்றத்திலேயே இருக்கின்ற இந்த விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான், நம்ம எல்லாம் இந்தி கற்க வைக்கிறாங்க.
எந்த அரசு துறையின் அரசு சட்டத்தின் பெயர் வந்து ஆங்கிலத்தில் இருக்காது, வட்டார மொழிகள் இருக்காது. இந்தியில இருக்க ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் போட மாட்டாங்க. இதுல ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் கிடையாது. அது அது அவங்க இதில் அதான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் கொள்கை உறுதியோடு இருப்பவர்கள் இந்துத்துவவாதிகள், மயக்கத்தில் இருப்பவர்கள் நம்மவர்கள். இங்க இருப்பவர்கள் யாரும் கட்சி அரசியல்ல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அல்ல, மக்கள் அரசியலை விரும்புபவர்கள். மக்கள் அரசியல் என்பது சட்டத்தின் அடிப்படையில் ரூல் ஆஃப் லா தான் நமக்கு முக்கியம். அந்த ரூல் ஆஃப் லால வாட் ஆர் த ரூல்ஸ் விச் ஆர் அப்ளிகபிள் டு தி பீப்புள்ங்கிற ரொம்ப முக்கியம். ரூல் ஆஃப் லாவை விட்டுட்டு ரூல் ஆஃப் மென்னு வந்தா என்ன மோசடி வரும்? பழைய காலத்துக்கு போறோம். இந்தியாவில் வந்து ஒரு மாநில உரிமைங்கிறது ஏற்கனவே சிதைக்கப்பட்டிருக்கிறது. கல்விங்கிறது முக்கியம். அந்த கல்வியை ஏன் இதுல வந்து ஒற்றை தலைமையில் கொண்டு வருகின்றார்கள்? ஆனால் பல அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அதிர்ஷ்டான்ல இவங்க வந்து 4 அமைப்புகளை கொண்டு வர்றாங்க. ஒரு கமிஷன், அதிர்ஷ்டான்னா கமிஷன், அதான் உச்சகட்டம். ஒரு தலைவர், 12 உறுப்பினர்கள். 12 உறுப்பினர்கள்ல எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் 3 பேர், அதிகாரிகள் 3 பேர் இருக்காங்க. மத்திய அரசால் நியமிக்கப்படுபவர்கள் 2 பேர் இருப்பாங்க. மாநிலங்களுக்கு விட்டுருவோமா? எங்களுக்கும் வந்து ஃபெடரலிஸ்ட்ல நம்பிக்கை உண்டு. ஆகவே இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, யூனியன் டெரிட்டரிஸ் தெரியும் இல்லையா? அவங்களுக்கு இந்த சுழற்சி முறையில 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மெம்பர்ஷிப் கொடுப்போம். தமிழ்நாடு சுழற்சி முறை வந்துருச்சுன்னா 6 மாசத்துக்கு நான் மெம்பர் இருக்கலாம். அதை என்ன சொல்றாங்க? பார்ட் டைம் மெம்பர்ங்கிறாங்க. தீர்மானத்தில் எந்த ஒரு செல்வாக்கையும் செலுத்த முடியாத அளவுக்கு மாநிலங்களை புறக்கணித்து விட்டு இந்த மைய அரசின் நியமிக்கப்படுவதை வைத்துக் கொண்டு கட்டமைக்க, அதுல அவங்க எதை வேணாலும் செய்யலாம். கமிஷன் வேற விதமா தப்பா எடுத்துக்காதீங்க, அது பின்னால வரக்கூடிய விஷயம். இந்த கமிஷனை வச்சுட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல, அனைத்து கல்லூரிகள், உயர்கல்வியை தருகின்ற அனைத்து நிறுவனங்களையும் இது கட்டுப்படுத்தும். ஒரு கல்லூரி அல்லது ஒரு பல்கலைக்கழகம் எந்த பாடம் நடத்தினாலும் மைய அரசு இந்த கமிஷன் கூட சொல்ல, அதன் மூலமாக மைய அரசின் அனுமதியை பெற்றால்தான் நடக்கும். ஒரு கல்லூரிக்கோ பல்கலைக்கழக அனுமதியை இந்த கமிஷன் ரத்து செய்ய முடியும். தனியார் கல்லூரிகள் எல்லாம் பேசுறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்காது. இந்த பிரைவேடைசேஷன் இதுல வருது. ஏன்னா இது திட்டத்துல வந்து அரசு பல்கலைக்கழகத்திற்கோ அரசு கல்லூரிகளுக்கோ எந்த ஸ்கோப்பும் கிடையாது. வசதி உள்ளவன் கற்றுக்கணும். அந்த தனியார் இந்த மிஷனரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மாதிரி வருது இல்லையா, அவங்க சொத்து கணக்கெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும், அவங்க பர்மிஷன்லாம் கொடுக்கணும். ஏதேனும் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற விதிகளை மீறி விட்டதாக அவர்களுக்கு செய்தி போனால், செய்தி கொடுக்கத்தான் இங்க எட்டப்பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, செய்தி போனால் தலையிடும். தலையிட்டா முதல்ல ஒரு எச்சரிக்கை வரும், எச்சரிக்கையோட 20 லட்சம் ரூபாய் ஃபைன் வரும். மறுபடியும் வந்துருச்சா 30 லட்சம் ஃபைன் வரும். 3ஆம் முறையும் அந்த தவறு நடந்து விட்டால் 75 லட்சம் ஃபைன் வரும். அதோடு அதற்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். எந்த தனியார் பல்கலைக்கழகமும் தனியார் கல்லூரியும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏன்னா இதுல துணை அமைப்புகள், கவுன்சில்ஸ், கமிஷன் ஹையஸ்ட், கவுன்சிலுக்கு அவங்க இந்த இந்தியில கொடுக்குற பேர் பரிஷத். ஒரு 3 பரிஷத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. அது இங்கிலீஷ் ஈக்குவல் தான் நமக்காக சொல்றேன். ஒன்று அக்ரெடிட்டேஷன் கவுன்சில், இன்னொன்று ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில், இன்னும் அடுத்தது ரெகுலேட்டரி கவுன்சில். இந்த 3 கவுன்சில் இருக்கும். இதுலேயும் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. மாநிலத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை மெம்பர்ஷிப் கிடைக்கும். எல்லா மாநிலத்துக்கும் கிடையாது, ரொட்டேஷன்ல அவங்க சீட்டு போட்டு ஒரு மாநிலத்தை தேர்ந்தெடுப்போம். 6 மாதம் அடுத்து இன்னொரு மாநிலம், இப்படி போட்டு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பின் மூலமாக அவங்க வந்து
கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் மட்டுமல்ல, எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் அந்த சிலபஸ் முதற்கொண்டு அவங்க செய்யறாங்க. யூஜிசியை இப்போ ஒவ்வொரு பாடத்திற்கு சிலபஸ் கொடுக்குறாங்க. கீதா அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பாடத்தை நடத்துறாங்க. இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்துவிசம் விஐடியிலேயே ஒரு சப்ஜெக்ட் நடத்துறாங்க. அப்போ ஒரு மயமாக்கப்படும் ஒரு கல்விக் கொள்கையில எது பயனுள்ளதா இருக்கும் இத்தனையும் சொல்லிட்டு இதுல கடைசி பகுதியில சொல்றாரு, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டால் யூஜிசி இருக்காது, ஏஐசிடி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த பணிகளை இது ஏற்றுக்கொள்ளும். நீங்க ஒரு மெம்பரை சேர்த்துக்குங்க யூஜிசி, அந்த மெம்பர் பிற்காலத்தில் இந்த கமிஷன் மெம்பராக கருதப்படுவார். ஒரே நாடு, ஒரே பண்பாடு, இங்க ஒரே கல்வி கட்டுப்பாடு. அவங்க சொல்றாங்க, அந்த படிப்பு திட்டத்தை போட சொல்றாங்க, பாரதிய நாலேஜ், அந்த இந்திய அறிவு, வேத அறிவு, ரிஷிகள் அறிவு, ஆரன்ற வீடு அறிவு, ஆர்லேக்கருடைய அறிவு, இது அதுல வரணும். மத அறிவு அதுல வரணும். கட்டாயப்படுத்தப்படுகின்றார். கட்டாயப்படுத்துகின்ற சூழலில் யூஜிசி மறையப் போகிறது, அதிர்ஷ்டம் உதயமாக போகிறது. நம்ம வேலை என்ன? தமிழ்நாடு மறந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டின் சுயாட்சி மறைந்து விடக்கூடாது. இதுல கல்வி பிரச்சனை, மாணவர் பிரச்சனைனா தோழர்களே ஒண்ண வச்சுங்க, துணைவேந்தர் 15 பல்கலைக்கழகத்தில் இல்லை, பாடம் நடக்கிற துறைகள் இல்லையா, தேர்வுகள் இல்லையா, அந்த தேர்வு முடிவுகள் வரவில்லையா, எங்க மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள்? பாதிக்கப்படுறது எப்படின்னா, அந்த டிகிரியில வைஸ் சான்சலர் கையெழுத்து இருக்கணும், வைஸ் சான்சலர் கையெழுத்து மட்டும்தான் இருக்கணும். இப்ப அதையும் மாத்திட்டாங்க, வைஸ் சான்சலர் பொறுப்பு இருக்கிறவங்க கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. எங்க மாணவர் நலன் பாதிக்கப்பட்டது? மாணவர் நலன் பாதிப்பது எல்லாம் தேவையற்ற இடையூறுகள், தலையீடுகள் மூலமாகத்தான். நமது மாணவர்களுக்கு நாம் விரும்புகின்ற கல்வியை கொடுக்க முடியாமல் போவதற்கு தடையாக இருப்பது இந்த யூஜிசியின் அத்துமீறல்கள் தான். இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதில் எழுதுறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்ட்லேயே அது வருது, அவர் ரெகுலேஷன் மஸ்ட் பி லைட் பட் டைட் அப்படின்னாங்க. ரெகுலேஷன்ஸ் லைட்டே கிடையாது, எவ்ரி திங் டைட். எத்தனை மாஸ்டருக்கு நீங்க சர்வ் பண்ணுவீங்க? இந்த அக்ரெடிட்டேஷனுக்கு சர்வ் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்ட் கவுன்சிலுக்கு சர்வ் பண்ணணும், ரெகுலேட்டரி கவுன்சில் நீங்க அடிபணியணும், கமிஷனுக்கு அஷ்டாங்கமா விழுந்துடணும். டூ மெனி மாஸ்டர்ஸ். பட் இதுல என்ன அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? கல்விங்கிறது, தமிழ்நாட்டுக்குரிய கல்விங்கிறத தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் தீர்மானிக்க முடியும். இந்த ஐவருங்கிற அந்த சமரசம்ங்கிறது பாண்டவர் காலத்துக்கு பொருந்தும், பாண்டவர் காலத்து சமூக சீரழிவுக்கு பொருந்தும். நமக்கு அந்த ஐவரணி வேண்டாம். ஆனா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் விபச்சாரம் செய்கின்றன. தினமும் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்காக ஊடகங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி விவாதங்கள் வருவது இல்லை. கல்வி நம்ம உயிர் பிரச்சனை அல்லவா, அது வரல. வேலை இல்லாத திண்டாட்டங்கிறது உயிர் பிரச்சனை அல்லவா, அதை பத்தி பேசல. பெட்ரோல் பிரச்சனையை பத்தி பேசுறது கிடையாது, எந்த விவாதமும் கிடையாது. ஆனால் விவாதிப்பது எல்லாம் அண்ணாமலை அடுத்த முதல்வர் ஆவாரா, ஏன்னா அடுத்த ஆள் ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணணும். அரசு ஜனநாயகத்தில் கல்வி என்பது கல்வி ஜனநாயகத்திற்கு பயன்பட வேண்டும். மன்னர் காலத்தில் கல்விங்கிறது வேத கல்வியா இருக்கலாம், அது வேதியனுக்கு பயன்பட்டது. ஜனநாயக காலத்தில் கல்விங்கிறது அனைத்து ஜனங்களுக்கும் பயன்படணும்னா அந்த கல்வியை தீர்மானிப்பதற்கான அமைப்புகளை சீரமைக்கப்பட வேணும். நாம் மைய அரசின் தலையீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சிகள் எதிர்த்திருக்கின்றன.
ஆனால் இனியும் பலமாக எதிர்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த எதிர்ப்பு என்பது ஒரு கட்சியின் எதிர்ப்பாக இருக்கக்கூடாது, மக்களின் எதிர்ப்பாக மாற வேண்டும். பல அமைப்புகள் இதில் முன்வர வேண்டும். ஆசிரியர் அமைப்புகளை விட்டு விடுங்கள், அவர்கள் கூலி பிரச்சனையே முடியல, அது இன்றைக்கு முடிய போவது இல்லை. ஆனால் மக்கள் மன்றங்கள் பயன்பட வேண்டும், மாணவர் அமைப்புகள் பயன்பட வேண்டும். மாநில உரிமை என்பது மக்களுக்காக. ஏதோ துணைவேந்தர் நியமனத்தில் கொஞ்சம் பேர் பணம் வாங்குறாங்க, அதுக்காக பண்றாங்கன்னு இல்லை. இது முதல் படிதான், ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனையின் பின்னணியில் இருப்பது பிரச்சனைகளின் கொத்து. அந்த பிரச்சனையின் கொத்து என்பது ஒரு வருஷத்துல வர்ற விஷயம். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கல்வித்துறையே தேவையில்லை. கல்வி அவன் பார்த்துக் கொள்வான். இன்னைக்கே என் குழந்தை சொன்னான்னு ஓட்டு போட்டேன்னு வந்து சொல்ற பேரண்ட்ஸ், மாணவர்கள் மனநிலையை மாற்றுகின்ற பொழுது, கல்வியை மாற்றுகின்ற பொழுது, அறிவாளிகளாக வர வேண்டியவர்கள் ரசிகர்களாக வருகின்ற பொழுது ஒரு நாடு உருப்படுமா? உருப்படாது. நாம் தமிழகத்தை மட்டுமல்ல பிற மாநிலங்களையும் பற்றியும் கவலைப்படுகின்றோம். ஆனால் நம் மாநிலத்தில் இருக்கின்ற விழிப்புணர்வு கூட பிற மாநிலங்களில் இருப்பது இல்லை. இந்த நாமினியை போடணும்னா கேரளா ஒத்துக்கிச்சு, 3 வைஸ் சான்சலர் கவர்னர் போட்டோம், பாதிக்க இருக்கிறத நாங்க போட்டுக்கிறோம்னாங்க, சமரசம் வந்துருச்சு, சுமூகமா போயிட்டாங்க. எங்க அரசியல் சட்டம், அரசியல்ங்கிறது சுமூகத்தை வச்சா வர்றது, சட்டப்படி இருக்கு இல்லையா, அதை வச்சு வரணும் இல்லையா, வரல. ஆகவே கட்சிகள் நமக்கு துணை வராத பொழுது, அமைப்புகள் துணை வராத பொழுது, கண்ணுக்கு தெரியாத நபர்களால் அரசியல் செய்யப்படுவதை நாம் விரும்பாத பொழுது, ஒரு சித்தாந்த அடிப்படையில், ஒரு கொள்கை அடிப்படையில் எதிர்ப்பை நாம் ஒரு அணியாக திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை என்பது தேசத்தையே ஒரு வைதீக நாடாக மாற்றுகின்ற சதி என்பதை மக்கள் உணர்த்த வேண்டும். இன்று அதை உணரப்படாவிட்டால் நாளை நாம் நித்திய நிரந்தர சர்வ வியாபக சூத்திர நாடாக மாறிவிடும். பிராமண ஆட்சியின் கீழ் இருக்கின்ற சூத்திர நாடாக மாறிவிடும். நாம் வர்க்கத்தையும் மாற்ற விரும்புகின்றோம், வர்ணத்தையும் அடிக்க விரும்புகின்றோம். நாம் மக்களாக, சமத்துவ மக்களாக வாழ விரும்புகின்றோம். நமது கல்வி அதற்கு பயன்பட வேண்டும் என்றால் அந்த கல்வி கொள்கையை நாம் வகுக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மாநிலம் கல்வி உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. தேர்தல் அரசியலாக இதை கருதிவிடக்கூடாது. கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி அமைச்சர்களுக்கு நாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை இந்த பொது நிகழ்வு மூலமாக அந்த பாடத்தை எடுப்போம். ஏன்னா இதுல மரியாதை நிமித்தமாக அடக்கி வாசிக்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஏன்னால் அதால் விழுந்து போவது நம்ம தேசம். ஒரே நாடு, ஒரே ஆட்சி, ஒரே கட்டமைப்புன்னு சொல்றவங்க இந்திய தேசிய கீதத்தை 2 ஏன் ஏத்துக்கிறாங்க? ஏன் 2 கொண்டு வர விரும்புறாங்க? ஏன்னா 2ல நாம சமரசம் பண்ணிட்டோம். நம்ம அரசியலமைப்பு அந்த சபையை சமரசம் பண்ணிச்சு. வலதுசாரிகள் கேட்டு அந்த நிர்பந்தத்துக்கு இணங்கி வந்தே மாதரத்துல முதல் 2 பகுதிகளை மட்டும் பாடிருங்கன்னு சொன்னோம். அது போதும் அவனுக்கு. இப்போ எல்லா வரிகளையும் பாடணும்னு சொல்றாங்க. இந்துத்துவம் ஆயிடுது. இந்தியா என்கின்ற பாரத் வந்தாங்க, இந்த பாரத்தை சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு இந்தியா ஒழிக்கப்பட்டு வருகிறது. படிப்படியாக இது ஒற்றை நாடாக, ஒற்றை பண்பாட்டு நாடாக மாற்ற விரும்புகின்றார்கள். நாம் ஒற்றை வர்ண கட்டுப்பாட்டில் இருக்க விரும்பவில்லை. அனைத்து மக்களுக்கும் சமத்துவம் தருகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற ஜனநாயக நாடாகவும் கூட்டாட்சி நாடாகவும் தமிழர் பண்பாட்டிற்கு, பண்பாடு நான் சொல்றது பழையவற்றை பாதுகாப்பது அல்ல. பண்பாடுங்கிறது நமக்கென ஒரு மரபு இருக்கிறது, நமக்கென சில தத்துவங்கள் இருக்கின்றன. மாறிக்கொண்டே இருப்பதுதான் பண்பாடு. பண்பட்டு கொண்டே இருப்பது பண்பாடு. பழையவற்றை கட்டி காப்பது பண்பாடு அல்ல. அது நமக்குரிய உரிமையாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஒற்றை கல்வி கட்டுப்பாடு என்ற சதியை முறியடித்தாக வேண்டும். இந்த ஐவரணி என்கின்ற சமரசத்தை நாம் மிக உரத்த குரலில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்.
இந்த 5 பேர் கொடுத்த சமரசம் 5 பேர்ல 5 பேரை கொடுங்க. நீங்க 5 நபரும் 5 பேரை கொடுத்தா யூஜிசி எந்த பேரை கொடுத்தா அதுதான் கவர்னர் தான் டிக் பண்ணணும். கவர்னர் தான் டிக் பண்ண போறாரு. அந்த 5 பேர்ல அவரோட ஆளுன்னு தெரியுது. அவர் அந்த பேருக்கு டிக் பண்ணி எடுக்கிற போறாரு. இதுல என்ன உங்களுக்கு லாபம்? தமிழ்நாடு அரசுக்கு என்ன லாபம்? 5 வர்றதுனால நிலைமை எப்படி மாறப்போகுது? 3ல் 1 யூஜிசி நாமினி இருந்தாலும் 5ல் 1 யூஜிசி நாமினி இருந்தாலும் கவர்னரால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் யூஜிசி நாமினி தான். அவர் சொல்ற பேரை தான் டிக் பண்ணுவாங்க. எங்கோ இருக்கின்ற அடையாளம் தெரியாத இந்துத்துவவாதிகள் எல்லாம் துணைவேந்தர்களாக மாறி விடுவார்கள். அந்த துணைவேந்தர்கள் சில நபர்களை பல்கலை அமைப்புகளுக்கு நியமனம் செய்து விடுவார்கள். கவர்னர் மாளிகையில் தமிழ் மாநாடு நடத்தினாங்க. இன்னும் ஒவ்வொரு துணைவேந்தர்களையும் சம்ஸ்கிருத மாநாடு நடத்துவாங்க. விடுத்து கொள்ள வேண்டும், எதிர்க்க முன்பட வேண்டும். இந்த ஒரு அபாயத்தை மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். அதற்காக பல அரங்குகளை நாம் துவக்கியாக வேண்டும். நன்றி.